கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அரோ. இந்த எபிசோடில் ஒரு ஹிந்தி ஹிஸ்டாரிக்கல் கோர்ட்ரூம் ட்ராமாவாக நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாகிருக்கிற கேசரி சாப்டர் 2 தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் ஜாலியன் வாலாபாக் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் 1919 ஏப்ரல் 13 அன்னைக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்திய வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு பிளாக் டே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யாருமே நம்ம பாட புத்தகத்தில் படிக்கும்போது அது எந்த அளவுக்கு கொடுமையாக இருந்திருக்கும் அந்த சம்பவம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சது. அந்த அளவுக்கு புஸ்தகத்திலே இருந்துச்சு அப்படின்னா அது படமாக கன்வெர்ட் பண்ணப்படும் பொழுது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு படுகொலை, அதை ரொம்ப கேஷுவலாக நிகழ்த்தின ஜெனரல் டயர் அப்படின்னு ஒரு நபர். இப்போ இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாய் சுடுற மாதிரி, குருவியை சுடுற மாதிரி எங்களுடைய இந்தியர்கள் இத்தனை பேர்த்த இவன் சுட்டு கொன்னுட்டான், அதனால் அவனுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சங்கரன் நாயர் அப்படின்னு சொல்லி ஒரு லாயர் அவர் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாப்புல. இறுதியாக அவர் ஜெயிச்சாரா ஜெனரல் டயருக்கு? இதுக்கப்புறம் என்ன தான் ஆச்சு? இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது முதல்ல 2019 கேசரி அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வெளியாச்சு. அதனுடைய ஸ்பிரிச்சுவல் சீக்வல் அப்படின்னு தான் இந்த படத்தை சொல்கிறாங்க. இருந்தும் இந்த படம் த கேஸ் தட் ஷுக் தி எம்பையர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தழுவி தான் இதை படமாக இந்த டீம் கன்வெர்ட் பண்ணியிருக்கு. இதில் 2 பேருடைய ஒர்க்கை நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். முதல்ல அம்ரித்பால், கரண் சிங் தியாகி அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து தான் இதை எழுதியிருக்காங்க. கரண் சிங் தியாகி இதை தனியாக இயக்கியிருக்காப்புல. சும்மா வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்ருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சாலிடான ரைட்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது? எத்தனை படத்துக்கு முன்னாடி கடைசியாக அந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருப்போம். கதையாகட்டும், கதையாவது ஒரு உண்மை சம்பவத்தை இவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் அதுக்கு இவங்க திரைக்கதை அமைச்ச விதம், சீனுக்கு சீனு அந்த அளவுக்கு அட்டகாசமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒரு விஷயத்தையும் ஒன்றுமே கிடையாது. இந்த படம் ஒரு அவுட் அண்ட் அவுட் கோர்ட்ரூம் ட்ராமா தான் அப்படின்னு படம் நெடுகளுமே ஒரு கோர்ட்ரூம் ட்ராமாவாக இது நகர்ந்தா கூட படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீனு, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்படி நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு காட்சி அமைப்பு ஒன்று சும்மா பதற வச்சுட்டாங்க. அந்த படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீன்லேயே ஏங்க எந்த மாதிரி ஒரு கொடுமையை அப்போ அனுபவிச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் அப்படின்னு நம்மளை பிரமிக்க வச்சுருக்காங்கிறத தேய வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்காக புல் ஆஃப் பண்ணியிருக்கு இந்த டீமு. அது ஸ்டேஜிங் மேக்கிங்னு ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க. கேமராவை கொண்டே ஒரு கார்னரில் வச்சிங்கன்னா ஒரு 2000 பேர் ஓடுறான் உள்ள குறுக்கில். அந்த மாதிரி ஒரு சம்பவம். அதுலேயும் அந்த பர்டிகுலர் சீனை இவங்க காட்சிப்படுத்தினது ஒரு பக்கம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா கூட, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பையன் கிட்டத்தட்ட ஒரு மனித பிண குவியலுக்கு நடுவில் அடியில் உள்ள மாட்டிக்கிட்டான் அப்படிங்கும்போது அவனுக்கு எந்த அளவுக்கு சத்தம் கேட்கும்னு சொல்லி கம்ப்ளீட்டாக சவுண்டை அப்படியே ஃபுல்லாக அப்படியே அடக்கியிருப்பாங்க. அட்டகாசமான சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு அதெல்லாம். அந்த மாதிரி டெக்னிக்கலி சவுண்டாக அந்த சீனை அவங்க ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சீனை நம்மளை மிகப்பெரிய அளவில் பதற வச்சு என்ன நடக்க போதோ அடுத்து அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் பீக்கில் சீட் எட்ஜில் உட்கார வச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அங்கே இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்ட்ரூம் ட்ராமா தான் இது. பட் இங்கே ஆரம்பித்த இந்த பரபரப்பு எங்கேயுமே பெருசாக கம்மியாகாத அளவுக்கு சுவாரஸ்யப்படுத்தி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கு இந்த டீமு இந்த படத்தில் சூப்பராக எழுதப்பட்டது அப்படின்னா எல்லா கதாபாத்திரங்களுமே உண்மையாக நல்லா தான் எழுதியிருக்காங்க. குறிப்பாக 5 முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்குது. முதல்ல நம்ம அக்ஷய்குமார், அவர் OMG 2 அதாவது ஓ மை காட், இந்த 2 படங்களும் சரி, அதுக்கப்புறம் இந்த படம்
என்ன மாதிரி ஒரு ஃபினாமினல் ஆக்டருங்க, மனுஷனுக்கு ஒரு ஃப்ளோவில் வருதுங்க பர்ஃபார்மன்ஸ், அதனால் நடிக்கிறானே நம்ப முடியலங்க அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு இயல்பான ஒரு பர்ஃபார்மன்ஸு. குறிப்பாக அவருக்கு ஒரு லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து ரெஜினா கசாண்ட்ரா கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதை படித்து பாருங்கள், உங்களுக்கு ஐ திங்க் இந்த லெட்டர் ரொம்ப முக்கியமான லெட்டராக நினைக்கிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஒரு லெட்டரை. அந்த சீனில் அவர் அந்த லெட்டரை படித்து பார்க்கும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸில் அவர் எந்த மாதிரி தெரிக்க விட்டாப்புல சிங்கிள் ஹேண்டலியா அப்படிங்கிற விஷயமாகட்டும்னு செம்மையாக பண்ணியிருந்தார் அக்ஷய்குமார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹிஸ் கெரியர் அப்படி தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட இருந்து. இன்னொரு பக்கம் மாதவன், அவர் தான் ஆப்போசிட் லாயரு. ஆனால் அவரை பொறுத்தளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்கச்சிதமாகவே பண்ணியிருந்தார் மாதவனுமே. நம்ம ஹீரோவோடைய அக்ஷய்குமாரோடைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் அனன்யா பாண்டே. அவங்களுக்கு அந்த கிடைச்ச ஸ்கோப்பை ரொம்ப நீட்டாகவே பயன்படுத்தியிருந்தாங்க. அவங்க கோர்ட்டில் வாதாடுற மாதிரி ஒரு கிராஸ் இன்டர்கேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது, அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க அவங்களும். இது போக ரெஜினா கசாண்ட்ராவுடைய கதாபாத்திரம் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான், பட் அது கொடுக்க வேண்டிய இம்பேக்டை ரொம்ப அழகாகவே பெர்ஃபார்மன்ஸில் கிடைச்ச ஸ்க்ரீன் டைமில் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ரெஜினாவுமே. இது போக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்குது, யார் அப்படின்னா நம்ம ஜெனரல் டயர். அந்த ஆள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சைமன் பைஸ்லே டே அப்படின்னு ஒரு ஆக்டர் பண்ணியிருக்காப்புல, செம்மையாக பண்ணியிருக்காருங்க. அவரை பார்க்கும்போதே நமக்கு இந்த ஆளை மூஞ்சிலே உனக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கிற அளவுக்கு கோவம் கொப்பளிச்சிக்கிட்டு வருது. அந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் வந்து சித்தரிக்கப்பட்ட விதமும் அப்படி, அதை ஒரு பெர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ண விதமும் அப்படி. பல இடங்களில் அப்படி நம்மட்டு சிரிப்பாக சிரிக்கிறது, ஏண்டா உங்களுக்கெல்லாம் இவ்வளவு இருக்குல்ல, வச்சு செய்கிறேன்டா உங்களெல்லாம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு சில தருணங்களாகட்டும். கிளைமேக்ஸில் இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கு மேலே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு மாதவன்ட்ட ரொம்ப ஆர்வமாக கேட்கக்கூடிய அந்த தருணமாகட்டும்னு சொல்லி அந்த ஆக்டர் அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல அந்த கிடைச்ச கதாபாத்திரத்தை. இந்த 5 பேர் மொத்த படத்தையும் தூக்கி நிறுத்திட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெக்னிக்கல் சைடில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அது சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், படத்துடைய எடிட்டிங் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் ஆகட்டும். நான் சொன்னேனே முதல்ல அந்த ஜாலியன் வாலாபாக் சீனு, அந்த சீன்லலாம் ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங்கில் வேறு லெவலில் தெரிக்க விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மேக்கிங் இந்த படத்துக்கே. இதுலேயும் ஒரு பர்டிகுலர் சீனில் மொத்த தேட்டரும் சைலண்ட் மோடுக்கு போகும். அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் ஒன்று உள்ளே வரும், ஒரு ட்ரம்ஸு, வேறு மாதிரி ஒரு கூஸ்பம்பான சீன் அது. நான் சொல்கிறது ட்ரம்ஸை வச்சு ஒரு பெரிய மேஜிக்கே பண்ணியிருக்காரு படத்துடைய மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 சீனில் அந்த ட்ரம்ஸ் உள்ளே வரும். அந்த ஒரு சீனுமே வேறு லெவலில் எலிவேட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகும். அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்துக்கு. இது எல்லாமே போக இந்த படம் நமக்குள்ளே கிரியேட் பண்ண அந்த எமோஷன்ஸ். எப்பயுமே நம்ம எல்லா விமர்சனங்களையும் சொல்கிறது உண்டு, 2 விஷயம் ஒரு படத்தில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த படம் யாருமே அந்த படத்துடைய வெற்றியை தடுத்து நிறுத்தவே முடியாது. முதல் மேட்ரு அந்த படத்தில் நமக்கு இருக்கக்கூடிய எமோஷனல் கனெக்ட். அதாவது சும்மா விடக்கூடாதுங்கன்னு ஒரு கதாபாத்திரத்தை பார்த்து நமக்கு ஒரு வெறி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டாக அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துருவோம் நம்ம. அந்த மாதிரி நம்மளை கண்கலங்க வைக்கக்கூடிய, நமக்கு கோபத்தை கொப்பளிக்கிற அளவுக்கு வர வைக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் அப்படி இருக்குது உள்ள. ஸோ எமோஷனலாக பயங்கரமாக கனெக்ட் பண்ண ஒரு படம் இது. என்கிரெடிட் வரைக்கும் பொறுமையாக பார்த்துட்டு வாங்க, அதில் பல விஷயங்கள் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய வில்லன் கதாபாத்திரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டு அது கன்சீவ் பண்ணப்பட்டதின் விளைவு தான் நமக்கு இவ்வளோ பெரிய கனெக்டே கிடைச்சிது. அதனால் எமோஷனலாக டெஃபினட்டாக உங்களுக்கு மிகப்பெரிய இம்பேக்டை விட போகிற படம் இது. இந்த படத்தில் ஏதாவது சரியாக ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரலாம். ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா. கடைசி வரைக்கும் வாதாடுறது மட்டும்தான் படத்துடைய கதையாகவே வச்சுருப்பாங்க. அப்படித்தான் இந்த கதைக்களமும் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால கோர்ட் ரூம் ட்ராமாஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களை கவர்ந்தே தீரும். அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து நான் பார்த்து எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான படம் இது. டெஃபினட்டாக இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச். தேட்டரில் போய் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அடல்கானண்டை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த படம் A-certified படம் தான். அதுவும் அந்த ரத்தம் தெரிக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் உள்ள காட்சி அமைப்புகள்லாம் வந்து கொடூரமாக காட்சி அமைப்பு அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடையே ஐ திங்க் எல்லா ஸ்க்ரீன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்த தியேட்டர்லேயும் சப்டைட்டில் இருந்தது மக்களே. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்.